வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன, அமிர்தா டீம்ட் யூனிவர்சிட்டி. இந்த அமிர்தா டீம்ட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணோம்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் என்ன, மோட் ஆஃப் அட்மிஷன்ஸ் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ, பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதையும் தாண்டி ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், இந்த அமிர்தா டீம்ட் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். விரல் விட்டு எண்ணக்கூடிய டாப் மோஸ்ட் லீடிங் யூனிவர்சிட்டிஸில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த யூனிவர்சிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியரஸ்ட்டாக உங்களுக்கு 8 பிளேசஸில் இந்தியாவில் இருக்குது. என்னென்ன கேம்பஸில் எந்தெந்த பிளேசஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேம்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமிர்தா கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் சென்னையில் இருக்குது, அதையும் தாண்டி அமராவதியில் இருக்குது, அமிர்தபுரி இருக்குது, பெங்களூரில் இருக்குது, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு மைசூரில் இருக்குது, அதுக்கடுத்து வசிராபாத்துங்கிற பிளேஸில் இருக்குது, அதுக்கடுத்து நாகர்கோயிலில் இருக்குது. மொத்தம் 8 பிளேசஸில் இருக்குது. இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூரில் எவ்வளோ ஏக்ராஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ஏக்ராஸில் இருக்குது. 1994 இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணோம்னா ஏதாவது அக்ரிடிகேஷன்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக வச்சுருக்காங்க. NAAC அக்ரிடிகேஷன்ஸில் A+ அக்ரிடிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் NBA அக்ரிடிகேஷன்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் வச்சுருக்காங்க. இதையும் தாண்டி NIRF ரேங்கிங்கில் 2024 23rd NIRF ரேங்கிங்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ இவ்வளோ பெருமை வாய்ந்த இந்த அமிர்தா யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மோட் ஆஃப் அட்மிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AEEE எக்ஸாம் வச்சு நீங்கள் உள்ளே வரலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் JEE மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு உள்ளே வரலாம். AEEE எக்ஸாம் வச்சு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா 70% ஆஃப் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. JEE மெயின்ஸ் மூலமாக 30% ஆஃப் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. இதையும் தாண்டி நான் இந்த AEEE எக்ஸாமும் எழுதலை, JEE மெயின்ஸ் எக்ஸாமும் எழுதலை, என்னால் உள்ளே போக முடியும் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக நீங்கள் இந்த அமிர்தா டீம்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த AEEE அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தா போதும், எக்ஸாம்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நான் ஸ்காலர்ஷிப் மூலமாக நீங்கள் வந்து அந்த ரெகுலர் ஃபீஸஸில் நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? சரி, இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேறு ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்பஸ் ஃபெசிலிட்டி. இந்த கேம்பஸ் ஃபெசிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அபாரமாக இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு லேப்ஸ் நிறையா இருக்குங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து VLSI லேப் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் லேப் இருக்குது, மைக்ரோவேவ் லேப் இருக்குது, அப்புறமே கம்ப்யூட்டர் லேப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய லேப்ஸ், ரோபோட்டிக்ஸ் லேப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய லேப்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000 சதுரடியில் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்குனே அவங்க வந்து அலோகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வாலிபால் கோர்ட் இருக்குது, கிரிக்கெட் கோர்ட் இருக்குது, அதுக்கடுத்து வந்து இது அத்லெட்டிக்ஸ் ட்ரக் இருக்குது, அதுக்கடுத்து பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, அதுக்கடுத்து வந்து நிறைய இண்டோர் கேம்ஸ்க்கு உண்டான கோர்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்பெஷலி இதோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 54 lakhs per annum கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 lakhs per annum கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருந்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தாவில் படிக்கிறதுக்கு இவ்வளோ செலவாகுமா அப்படிங்கிற ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி என்ன வீடியோஸ் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அமிர்தாவோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அமிர்தாவில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, அதுக்கடுத்து ஆட்டோமேஷன்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்குது, அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து ECE, அதுக்கடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரோபோட்டிக் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரி இத்தனை கோர்சஸ் வந்து உங்களுக்கு அமிர்தா இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குது. சரி, இந்த அமிர்தா இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம சேர்ந்து படிக்கிறோம் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இது வந்து 2024-25 அதாவது லாஸ்ட் இயர் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி கோயம்புத்தூரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸில் மெடிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, அது சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. இந்த 5 கோர்சஸ்க்கும் நீங்கள் ஸ்லாப் 1ல் படிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சமும், ஸ்லாப் 2ல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நியர்லி வந்து 3 லட்சமும், ஸ்லாப் 3ல் படிச்சிங்கன்னா நியர்லி 4 லேக்ஸும், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெகுலர் ஃபீஸ், அதாவது நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுதலாமல் உள்ளே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெகுலர் ஃபீஸில் 6 லட்சம் ஆகுது. இது வந்து பர் இயருக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். சரி, வேறு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இங்கே கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து இசிஇ, அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த வந்து ஸ்லாப் 1, இதுக்கு ஸ்லாப் 2, இதுக்கு ஸ்லாப் 3, இது வந்து ரெகுலர் ஃபீஸஸ்க்கு உங்களுக்கு வந்து ரெகுலர் ஃபீஸஸ்க்கு இவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகுது. அதையும் தாண்டி வேறு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து ட்ரிபிள் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, இங்கே வந்து கெமிக்கல் இருக்குது, சிவில் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம். அதையும் தாண்டி உங்களுக்கு காஷ் அண்ட் டெபாசிட்னு ஒரு வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு என்னென்ன கேம்பஸ், அந்த கேம்பஸில் உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்கோம். இதில் வந்து அமிர்தா வந்து ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஸ்லாப் 1ல் நீங்கள் சீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சிஜிபிஏ வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். எவ்வளோ மெயின்டைன் ஆகுனா 8 சிஜிபிஏக்கு மேலே நீங்கள் வந்து எடுக்கிற கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்லாப் 1லே படிக்கலாம். இல்லை ஸ்லாப் 2ல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து 7.5 சிஜிபிஏக்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த ஸ்லாப் 2ல் படிக்கலாம். இல்லை நான் வந்து ஸ்லாப் 1ல் ஃபஸ்ட் இயர் சீட்ஸ் எடுத்துட்டேன், இருந்தாலும் நான் வந்து 8 சிஜிபிஏக்கு மேலே இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 7 சிஜிபிஏக்கு கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாப் 2லையோ இல்லைன்னா ஸ்லாப் 3லையோ வரும். சரிங்களா? ஸோ அந்த ஃபீஸ் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். 2வது வருஷத்துலேருந்து நீங்கள் அந்த ஃபீஸஸில் தான் நீங்கள் படிப்பீங்க. இன்கேஸ் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஸ்லாப் 1ல் சீட் எடுக்க மாணவர்கள் நெக்ஸ்ட் வந்து சிஜிபிஏ வந்து 7.5க்கு கீழே இருக்குதுன்னா நீங்கள் ஸ்லாப் 3க்கு போயிடுவீங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லாமே உங்களுக்கு ஸ்லாப் 3ல் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸோ அதுதான் நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி ஸ்லாப் 2ல் இருக்கிற மாணவர்கள் ஃபர்ஸ்ட் இயரில் அவங்க வந்து 7.5 சிஜிபிஏக்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களும் அவங்களுக்கு ஸ்லாப் 3ல் வந்துருவாங்க. அவங்களுமே அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன்ஸ் புல்லட்டினில். இதையும் தாண்டி உங்களுக்கு சப்போஸ் இன்னும் உங்களுக்கு வந்து சிஜிபிஏ குறைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாருமே எவ்வளோ சிஜிபிஏ குறைஞ்சாலும் சரி எல்லாருமே உங்களுக்கு வந்து ஸ்லாப் 3ல் தான் படிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி இப்போ செகண்ட் இயரில் ஓகே நான் சிஜிபிஏ குறைஞ்சிட்டேன், தேர்ட் இயரில் சிஜிபிஏ இன்க்ரீஸ் ஆகிட்டேன், எனக்கு மறுபடியும் வந்து ஸ்லாப் 1ஓ ஸ்லாப் 2ஓ கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. நீங்கள் ஸ்லாப் 3 ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னா ஸ்லாப் 3லேயே தான் மெயின்டைன் ஆகணுமே ஒழிய மற்றபடிக்கு ஸ்லாப் 1ஓ ஸ்லாப் 2ஓ மூவ் ஆக முடியாது. இன்கேஸ் ஸ்லாப் 1லேயோ ஸ்லாப் 2லேயோ வேகன்சி இருக்குது அப்படின்னா அந்த டாப் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அவங்க ஆஃபரிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கவலைக்கிடமான விஷயங்க. டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து நல்ல பர்சன்டேஜ் எடுத்து நம்ம வந்து அந்த பர்டிகுலர் கேம்பஸ்க்குள்ளே போகிறோம். ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தாலும் நீங்கள் அந்த சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஸ்லாப்ல படிக்க முடியும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அமிர்தால சேர்றது முக்கியம் இல்லை, சேர்ந்தாலும் நீங்கள் சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸுன்னு பார்க்கும்போது நியர்லி வந்து 1 lakhs வந்துடுதுங்க. சரிங்க? அப்போ இயருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நம்ம மேலே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸோ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மெடிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் சைபர் செக்யூரிட்டியோ இந்த 5 கோர்சஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஸ்லாப் 3ல் 4 lakhs. இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இசிஇ, அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்லாப் 3ல் வந்து 3 lakhs ஆகுது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் அவங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க தெளிவாக. ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா யாரெல்லாம் அவங்க நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம சென்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.